ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அது வந்து ஆல் பர்பஸ், அது மல்டி பர்பஸ்ஸு. அது நீங்கள் சாத்துலையும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம். அப்படி தொட்டுக்கும் போது அந்த இதை தொக்கை போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தொட்டுன்னு வச்சோங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அது கொத்தமல்லி வந்து ஒரு வாரம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். நல்லா இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாத பண்ணுறது, அதனால் ஒரு வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். அதில் என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போமா? நான் ஒரு மீடியம் சைஸு கொத்தமல்லி கட்டு வந்து நல்லா அலம்பி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நறுக்கி வச்சுருந்தா சீக்கிரம் வதங்கும். இந்த அளவு கொத்தமல்லிக்கு இவ்வளோ உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனால் ஒரு 2 கும்பலாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோங்க உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் இதுவாக இருந்தானாக்கா சரியாக இருக்கும். அதனால நான் ஒரு 10-12 மிளகா எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். அப்போ அதுக்கு தேவையான உப்பு எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் இந்த சைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் தான். நம்ம குடும்பம் வரைக்கும் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. இந்த வதக்கிற கறிக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது வந்து இதை கரையாது, அதுக்காக. அப்புறம் வதக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில். இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்க்குறேன். நல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. போதும். ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணுமா? ஆமாம், ரிஃபைண்ட் ஆயில் தான். இது ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பெருங்காயத்தை போட்டுருங்க, அது கொஞ்சம் பொரியட்டும். கரண்டி எடுத்துக்கிறேன். கரண்டி. பெருங்காயம் பொரிஞ்சுட்டு இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு பாதி சவந்தோடனே மிளகா வத்தலை போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏம்மா, இப்போ நீங்கள் அரைப்பருப்பு எடுத்துருக்கல, அதான் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கல? ஆமாம். இப்போ முழு உளுந்துனாலும் அதே அளவு தானே? இதே அளவு தான். ஓகே. ஏன்னா கொத்தமல்லி வந்து வதங்கினோன்னா கொஞ்சமாக போயிடும், அதனால தான் அந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. இப்போ நீங்கள் மிளகாத்து, ஏன்னா மிளகாத்துலேயே கொஞ்சம் சீக்கிரம் போடுறேன்னா இந்த கிளைமேட்டுக்கு எப்பொழுதுமே நம்புற மாதிரியே இருக்குது மிளகாத்தல். அதுதான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோம்னு சொல்லிட்டு சிம்லேயே வச்சுக்கணுமா? நம்ம சிம்மில் தான். நான் ஹையில் வச்சுனா திஞ்சி போயிடும். இது நல்லா வதக்கின்றோம். கொஞ்சம் இன்னும் அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளியும் போட்டுடலாம். கொத்தமல்லி ஒரு கட்டா? ஆமாம், ஒரு மீடியம் சைஸ் கட்டு. அதுக்கு தான் இந்த அளவுலாம்? ஆமாம், இந்த அளவு. சில பேர் கருவேப்பிலையும் சேர்க்கக்கூடாதா? இல்லை, அதுக்கு ஒரு வாசனை, இதுக்கு ஒரு வாசனை. அதாவது பியூராக நம்ம சாப்பிட்ணும், வேறு இதுவும் பண்ணக்கூடாதுன்னாக்கா தனித்தனியாக தான் பண்ணிக்கணும். அதை தனியாக 100 நாள் பண்ணிக்கலாங்க நம்ம. இப்போது நீங்கள் வந்து கேஸ் உப்பையும் போடுறதுனா போட்டுடலாம் நீங்கள் வதக்கும் போது. நான் உப்பு தண்ணி எடுத்துக்கிறது இந்த சீசன்னால. இந்த ஸ்டேஜில் அணைச்சிருங்க கேஸை. அந்த இருப்பச்சட்டியோட சூட்டுக்கு அது கரெக்டு கலர் வந்துடும், நம்மளுக்கு கரெக்டாக பக்குவம் வந்துடும். ஏன்னா உப்பு அந்த தண்ணியெல்லாம் கட் பண்ணி நட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஏன்னா ஈரப்பதையே இருக்கக்கூடாது. இப்போ இது வதங்கிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டுலாம். எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை வதக்கணும். இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோ அந்த கொத்தமல்லி வதங்கிறதுக்கு. போதும். அப்போ நம்ம 2 ஊற்றினோம் இல்லையா, இப்போ 1 ஊற்றிட்டா போதும். ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டேடா? ஆமாம், எடுத்து வச்சுட்டு. ஓகே ஓகே. ஏன்னா வந்து சேர்ந்து போட்டால் அது வந்துட்டு போயிடும். புதினாவும் சேர்க்கக்கூடாதா? வேண்டாம்.
ஒன்லி கொத்தமல்லி. ஆமாம், அப்புறம் கொத்தமல்லியோட ஒரிஜினல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த தோசைக்கு பின்னாடி பொடி தோசை வாங்குறாளே அந்த மாதிரி இதை கூட போட்டுக்கலாம்ல? தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி போட்டால் குழந்தைங்க எடுத்து அப்போ தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கும். தேங்காய் அந்த பொடி போட்ட இந்த கொத்தமல்லி பொடி போட்ட தோசைக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கும். இல்லை இதில் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, நல்லாவே வதக்கிட்டு இருக்கோம் கொத்தமல்லியை. ஒரு டீஸ்பூன் என்ன போதும். ஏன்னா கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கும், லைட்டாக பண்ணி கட்டணும். நல்லா வதக்கிதான் கொஞ்சமாக ஆகிடும். பண்டெல்லாமே நான் நறுக்கின்னுட்டேன். எதுக்கு நம்ம அரைக்க தானே போகிறோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது வந்து ட்ராவல் மோடு கூட கொண்டு போகலாமா? போகலாம். கெட்டு போகாது. ஆமாம், சப்பாத்திக்கு கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். ஏன்னா சப்பாத்தி பண்ணிட்டு போயிடலாம், அதுவும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டானாக்கா சில பேருக்கு அவுட் சைடு ஃபுட்டு ஒத்துக்காது. அப்போ நம்ம பண்ணிட்டு போட்டு நம்ம சாப்பிடலாம். செலவே இல்லை, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதான் அங்கே பார்க்கணும். ஏன்னா ஜாஸ்தி எண்ணெய் இல்லை, கேஸ் ஐட்டம்ஸ் இல்லை, கொத்தமல்லி ஃபுல்லாக அயனு, முட்டை மரத்தெல்லாம் கூட உடம்புக்கு நல்லது தானே. எதுவுமே அளவோட சாப்பிட்டா எல்லாம் நல்லது தான். இப்போலாம் எவ்வளோ கம்மியாக வதங்கிட்டு பாருங்க. இன்னொரு 5 நிமிஷம் வதக்குங்க. நான் கொத்தமல்லி வதங்கும் போதே வாசனை செமிட்டு பண்ணுறது. போகிறோம் நல்லா வதங்கிட்டு. இப்போ இந்த சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வதங்கிடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் அணைச்சிடணும். இடுப்பு சட்டியிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் ஆற விட்டு நம்ம அரைக்கலாம். அரைக்கும் போது எப்படி எதை முதல்ல போடணுங்கிறத பார்ப்போம். திருப்பி கேஸில் வைக்க வேண்டாமா? வேண்டாம். நான் நினைச்சேன் திருப்பி எடுத்து வதக்கணும்னு. இல்லை அது வதக்கினா அந்த இது போயிடும், டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாகிடும். அரைச்சப்புறம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரு எடுத்து கொத்தமல்லி. இப்போ நான் வந்து கொத்தமல்லியை போட்டுன்னுறேன். எல்லா கொத்தமல்லியும் வதக்கணும் இல்லையா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒட்டை போட்டுன்றேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி அரைச்சிக்கணுமா? ஆமாம், கொத்தமல்லி, புளி, வறுத்து வச்சுருக்கோமே, மிளகா வத்தல், உளுத்தம் பருப்பு தவிர மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உளுத்தம் பருப்பு மையாக அரைஞ்சிட்டாக்க மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் இதாகும். சில பேருக்கு இது கொஞ்சம் பிடிக்கும். கவசி இதுதான் இப்படி தான் அரைக்கணும், மையாக அரையக்கூடாது. கொத்தமல்லி போட்டுன்னுட்டேன். மிளகா வத்தலை போட்டுங்க, அந்த புளியும் போட்டுங்க. காம்போட ஓகேவா? மிளகா காம்போட போடலாம், அந்த மிக்ஸி தானே அரைய போகிறது. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் ஆகிடுது, அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கணும், தப்பு இல்லை. பெருங்காயத்தையும் போட்டுருங்க. இப்போ உளுத்தப்பருப்பு மாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கலந்தால் கொஞ்சம் புளியும் இது உப்பும் வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். நார்மலாக அரைக்கணும், விப்பரா நார்மலாகவே அரைக்கலாம், உருளை போட்டில் அரைக்கலாம். ஓகே. ரொம்ப இந்த கொத்தமல்லாம் போட்டேன் இல்லையா, எல்லாத்தையும் அரைச்சுன்னுட்டேன். இந்த பதத்தில் அரைச்சுங்க. இப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முழுத்த பருப்பை, கொஞ்சம் அதில் உப்பு கலந்துருக்கு. இப்போ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி அரையலாம். கொஞ்சம் 2-3 சுற்று அரைச்சிட்டு ஆனால் இலக்கி கொடுத்துங்க. எதுவும் அரைக்கணுமா இல்லை பல்சா? இல்லை, அரைக்கணும், கொஞ்சம் நீ விட்டு அரைக்கணும். ஓகே. பாருங்க, அரைச்சுன்னுட்டேன். அங்கங்கே உளுத்த பருப்பு கொஞ்சம் ஒரு காலும் அரையுமா அரைஞ்சிருக்கு. அது இந்த கொத்தமல்லியோட இந்த ஈரப்பசைக்கு அது கொஞ்சம் ஊறிடும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது கொஞ்சம் வாய்க்கு கருக்கறன்னு கிடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது போரும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, டைட்டாக ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நிற்கும். ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா
தோசைக்கு புளியாத தோசை இருக்குது பார்த்தீங்களா, அரைச்ச அன்றைக்கே நம்ம வாக்குற தோசை, அதுக்கு நல்ல காம்பினேஷன். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்கோ, அப்பளம் சுட்டாப்பலாமோ பொரிச்சாப்பலாமோ, அது நல்ல காம்பினேஷன். அப்புறம் முளகொட்டலுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். எல்லாம் ஆல் பர்பஸ் இது. பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.